கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்டோட டே 2 கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இந்த டே 2 பத்தி நம்மள்ட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் கலையாட்டமன் சார் இருக்காரு. அவர் கூட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் ஈஸ்வர். நேத்திக்கு நம்ம பேசும்போது நீங்க சொல்லியிருந்தீங்க 550 500 மேல அடிச்சு இந்தியா வந்து கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. நேத்தி 359க்கு 3ன்னு இருந்த நிலைமையில இன்னைக்கு 471 அடிச்சு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 112 ரன் தான் அடிச்சாங்க. அதுக்குள்ள ஒரு 7 விக்கெட் லூஸ் பண்ணாங்க. எங்க தவறு செஞ்சாங்க சார் அந்த இடம்? இது கொஞ்சம் எதிர்பாராத ஒரு ஏமாற்றம் தான். வெரி குட் பொசிஷன்ல இருந்து வெரி ஆவரேஜ் பொசிஷனுக்கு ஒரு கேம் ஒரு மணி நேரத்துல அப்படி அடித்து கருண் நாயர் ரொம்ப எதிர்பார்த்த இதவே இல்லை. ஒரு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். மீதி எந்த கிரிக்கெட்டர்ஸும் எந்த பேட்ஸ்மேனும் நல்லா ஆடல. ரிஷப் பந்த் விக்கெட் வந்த உடனே வரிசையா கொலாப்ஸ். கடைசி 6 விக்கெட் 31 ரன்ல விழுந்திருக்கு போல இருக்கு இல்லையா? 431ல இருந்து 471 ரன்னுக்குள்ள தே லாஸ்ட் 5-6 விக்கெட்ஸ். கோர்ஸ் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் ஃபேவரபிளா இருந்தது பவுலர்ஸ்க்கு. கொஞ்சம் ஓவர் காஸ்ட் கண்டிஷனா போயிடுது. பட் இருந்தாலும் ஈஸியா ஒரு 50-60 ரன் மேல அடிச்சிருக்கலாம். ஸோ விக்கெட் எல்லாம் இன்னைக்கு இந்த விக்கெட் ஃபர்ஸ்ட் சுப்மான் கில் கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் பண்ணி ஆடணும்னு, கொஞ்சம் அக்ரெசிவா ஆடணும்னு, ஒரு அடுத்த கியருக்கு போகணும்னு போயிட்டு விக்கெட் வந்துருச்சு. ஒரே ஒரு டீப் ஃபீல்டர் இருந்தா அதுக்கு அவர்கிட்ட கேட்ச கொடுத்துட்டு போயிட்டாரு. 520ல இருந்து 550 ரன்னுக்குள்ள வரும்னு எதிர்பார்த்தோம். அது வரல. அதுக்கப்புறம் பவுலிங்கும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. அதை பத்தி பேசுவோம். நீங்க இது கொஞ்சம் ஏமாற்றம் தான். இது சந்தேகமே இல்லை அதுல. சார் ஒரு 2 பிளேயர், அவங்க 2 பேரையும் ரொம்ப எதிர்பார்த்தாங்க எல்லாரும். அவருக்கு மேல நிறைய நம்பிக்கையும் வச்சிருந்தாங்க. நேத்திக்கு பார்த்தா சாய் சுதர்ஷன் அவரோட இன்னிங்ஸ்ல டக்கு. அதை தொடர்ந்து கருண் நாயர் மேல நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. அவரும் டக்கு. இப்படி 2 பேரும் கொடுத்த வாய்ப்பை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே டக்கு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவங்கள ப்ரூவ் பண்ண வேண்டியது கட்டாயத்துல இருப்பாங்க இப்போ? இல்ல, ரொம்ப ரொம்ப காட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லணும் இவருக்கு, பர்டிகுலர்லி கருண் நாயருக்கு. ஒரு 7-8 வருஷம் கழிச்சு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை அவர் மிஸ் பண்ணிட்டாருன்னு ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் அண்ட் ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர் தேவையில்லாம அந்த பாலை ஏர்ல ஆடினாரு. அவரும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பொறுமையா ஆடி இருக்கலாம். அவருக்கு ஒரு பதட்டம். உடனே ஒரு 4-ஓ இல்ல ஒரு சிங்கிளோ அடிச்சு டெபியூ ஐ மீன் ஆஃப் த மார்க் வந்தணுங்கிற ஒரு அன்சைட்டில தான் ஆடி அவுட் ஆனாரு. அப்கோர்ஸ் நல்ல கேட்சு, அது ஓரளவுக்கு நல்ல ஷாட் தான். பட் ஏர்ல ஆடினதுக்கு தேவையே இல்லை அது. அவர் இன்னொரு 5-10 நிமிஷம், ஏன் இன்னொரு 10-15 நிமிஷம் கூட ஒரு ரன் அடிக்காம இருந்தா யாருக்கு என்ன ஆக போறது? ஒண்ணும் இல்ல. இன்னொரு ரெண்டுல ரிஷப் பண்ணிருக்காரு, அவர் ரன் அடிச்சுட்டு இருக்காரு, அவர் ரன் வந்துட்டு இருக்கு. தேவையில்லாம அவர் பதட்டத்துல ஆடி விக்கெட்டை விழுந்தாரு. அதுக்கப்புறம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஷர்துல் தாக்கூர் 2 கம்பேக் வேணும் வித்தின் 10 மினிட்ஸ்ல ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. ஷர்துல் தாக்கூர் ஒரு கம்பேக். அவரு ஒரு ஆல்ரவுண்டரா தான் எடுத்திருக்காங்க. அவர் ஒரு 15-20 ரன் அடிப்பாரு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அவரும் இல்ல. ஓவரால் கடைசி 5 பேட்ஸ்மேன் டோட்டல் ஃபெயிலியர், டோட்டல் டிசப்பாயின்மெண்ட். இது இந்த மேட்சோடைய சிச்சுவேஷனே மாத்திருச்சு. இது தேவையில்லாத ஒரு கிரைசிஸ்ல, நம்ம கிரைசிஸ் சொல்ல முடியாது, ஒரு தேவையில்லாத நம்ம ஒரு கஷ்டத்துல கொண்டு வந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துலதான் இருக்கு இப்போ. சார் நேத்திக்கு நம்ம இங்கிலாந்து பவுலர்ஸை பேசும்போது கிறிஸ் ஓக்ஸ் தான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பவுலர். அவராலையும் விக்கெட் எடுத்து கொடுக்க முடியல. ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் லைனப் தான் வச்சிருக்காங்க. விக்கெட் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். நேத்திக்கு 3 விக்கெட் இருந்தது. அதை அப்படியே இன்னைக்கு விக்கெட்ஸை கன்வெர்ட் பண்ணி கிட்டத்தட்ட 7 விக்கெட் எடுத்து பேட்டிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க பவுலிங் யூனிட்டை எடுத்துட்டோம்னா ஜார்ஜ் டங் அவர் பாத்தீங்கன்னா பேக் டு பேக் விக்கெட் எடுத்து கிட்டத்தட்ட 4 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு இன்னைக்கு. அவரு ஓவராலா டே 1க்கும் டே 2க்கும் எப்படி கம்பேர் பண்ணலாம் சார் இத பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும்? இல்ல, டே 1க்கும் டே 2க்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டெஃபினட்டா கொஞ்சம் பிட்ச் ஹெல்ப் பண்ணிட்டு அதை பயன்படுத்திட்டு நல்லா போட்டாங்க. பென் ஸ்டோக் நம்ம சொல்லிட்டே இருந்தோம். பென் ஸ்டோக் ஒரு ஸ்கில்ஃபுல் போலர். அவர் ஒரு அக்ரெசிவ் போலர், ஒரு இன்டிமிடேட் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல போலர். அவர் 2 பேரும் இன்னைக்கு மார்னிங் ஆட்ட ஆரம்பிச்ச உடனே ரிஷப் பந்தும் சுப்மான் கில்லும் நல்லா ஆடின்னு இருக்குச்சு. அவர் ஒரு ஸ்பெல் போடலான்னு கரெக்டா நல்லா போட்டாரு. அவர் எதிர்பார்த்தபடி நல்லா போட்டாரு. அதுக்கப்புறம் சுப்மான் கில் விக்கெட் விழுந்த உடனே அவர் இன்னும் நல்லா இன்னைக்கு கொஞ்சம் லாங் ஸ்பெல்லே போட்டாரு. நான் எதிர்பார்க்கல அவரு.
அவரால் ரொம்ப லாங் ஸ்பெல் போட முடியாதுன்னு தான் எதிர்பார்த்தோம். பட் நல்லா போட்டாரு. அண்ட் டங் டங் வந்து ரொம்ப நல்லா போட்டாரு. கடைசி கொலாப்ஸ்க்கு அவர் தான் மெயின் ரீசன். ஸோ ஹெல்ப்ஃபுல் கண்டிஷன் அதை பார்த்து, அது தவிர நேத்தி வந்து தேவ் லேர்ன் லெசன்ஸ். நேத்தி வந்து ரைட் ஏரியாஸ்ல போடலன்னு நம்ம பேசியிருந்தோம். அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. கோச் சவுதி, போலிங் கோச் சவுதி, மெயின் கோச் வந்து மெக்கல்லம், ஆமா எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க வந்து லென்த்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இன்னைக்கு போட்டிருக்காங்க. பட் 2 செட்டில் பேட்ஸ்மேன் இருக்குச்சு, அவங்க எவ்வளவு நல்லா போட்டாலும் தெரியாம இருந்தது. ஒரு விக்கெட் விழுந்த உடனே அதை வந்து ஒரு அழகா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நல்லா போட முடிஞ்சுது. அதனால வந்து ஃபுல் கிரெடிட் டு இங்கிலாந்து ஃபார் த கிரேட் கம்பேக். அவங்களுக்கு தான் நம்ம அவங்க 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 ஆஸ் அ டீம் அவங்க வந்து தே டன் பெட்டர் ஆன் த செகண்ட் டே இன் போத் பேட்டிங் அண்ட் போலிங். இப்போ அப்படியே அவங்களோட பேட்டிங் எடுத்து பார்த்தோம்னா 209 for 3 அப்படிங்கிற கண்டிஷன்ல இன்னைக்கு டே 2 வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ். ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஓவரே வந்து ஜாக் கிராலியோட விக்கெட்டை வந்து பும்ரா எடுத்து கொடுத்தாரு. யாருமே எதிர்பார்க்கல, ஒரு அன்பிளேயபிள் பால் தான் சொல்லி அவங்க கண்டிப்பா. ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்ச பும்ராவோட போலிங் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் அதே மாதிரியே இருந்தது. அவருக்கு மட்டும் இந்த பிச்சில் வந்து பால் ஸ்விங் ஆகுது, டேர்ன் ஆகுது, எல்லா மூமெண்ட்டுமே இருக்கு. கம்பேர்ட் டு அதர் பவுலர்ஸ் என்ன காரணம் சார்? இல்ல, நமக்கு பும்ரா வந்து வேர்ல்ட் சாம்பியன் பவுலர், அதுல வந்து டவுட்டே கிடையாது. யாரும் அதை வந்து டிஸ்பியூட் பண்ணவே முடியாது. அவருடைய ஸ்கில்ஸ், அவருடைய வேரியேஷன், அவருடைய ஃபார்ம் எல்லாமே வந்து ஒரு லெவல், ஒரு ஸ்டெப் மச் ஹையர் தான் எனிபடி எல்ஸ். அதுதான் நம்ம ஆஸ்திரேலியா பிஜிடி டோர்னமெண்ட்லயே அதான் பார்த்தோம், சீரீஸ்லயே அதான் பார்த்தோம். பும்ராவுக்கு அடுத்த நல்ல பவுலர் வந்து அவருடைய கெப்பாசிட்டியில பாதி கூட இல்லை. அதே தான் தொடர்றது. அது வந்து கொஞ்சம், இது வந்து ஒரு பெரிய கவலைக்குரிய விஷயம் அது. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிராஜ் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்பெல் ரொம்ப நல்லா போட்டார். ஃபர்ஸ்ட் 3 ஓவர் விட்டுருங்க. அதானா கிருஷி அந்த நேரத்துல அவர் நல்லா போட்டிருந்தாங்க, இன்னொரு விக்கெட் லூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய ஸ்டார்ட் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டிருக்கும். அது இல்லாம அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல சரியா போடாம விட்டுட்டாரு. அண்ட் பிரசீத் கிருஷ்ணா வெரி டிசப்பாயிண்டிங். அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் இன் இங்கிலாந்துல வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய போலிங் பர்ஃபார்மன்ஸ் தான். அண்ட் அதை விட இன்னும் மோசம் வந்து ஷர்துல் தாக்கூர். அவர் லேட்டா தான் கொண்டு வந்தாரு. அவர் வந்து இந்த பிச்சில் எஃபெக்டிவா இருக்காதுங்கிற ஒரு அவநம்பிக்கையோட தான் அவரை வந்து ரொம்ப நேரம் போலிங்ல கொண்டு வராம இருந்தாரு. கடைசியில 2 எண்ட்லயும் ட்ரை பண்ணாரு. ஒரு 2 ஓவர் ஒரு எண்ட்ல ட்ரை பண்ணாரு, இன்னொரு ஓவர்ல ஒரு ட்ரை பண்ணாரு. எதுலயுமே எந்த ஒரு பால் கூட எஃபெக்டிவா இல்ல. அவருக்கு பேஸும் வரல, ஸ்விங்கும் வாங்கல. அவர் வந்து ஆல்மோஸ்ட் 40 ஓவர்ல தான் எடுத்துட்டு வந்தாங்க. பாலும் போல்ட் ஆயிடுச்சு. அப்ப வந்து பெரிய டர்ன்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாதுல பால்லயுமே. இல்ல, டைட்டா பண்ணும்ல. ஒண்ணும் இல்ல. See, if you don't know, if you can't swing the ball, if you can't take wickets, at least you will have to control the run rate. At least டைட்டா போடணும். ஈஸி ரன்ஸ் கொடுக்க கூடாது. பவுண்டரிஸ் ஆர் சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ற மாதிரி எல்லா பாலையும் they were able to play easily against ஷர்துல் தாக்கூர். அதே கேஸ் தான் இவருக்கும். பிரசீத் கிருஷ்ணாக்கும் லீக் பண்ணிருந்த ரன்னு. உங்களுக்கு வந்து முகமது சிராஜ் ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல 3 ஓவர் 23 ரன் போட்டாரு. அதுக்கப்புறம் 10 ஓவர்ல 25 ரன் 22 ரன் தான் கொடுத்திருக்காரு. இவர் அன்லக்கி நாட் டு கெட் அ விக்கெட். ஒரு எல்பிடபிள்யூ ரிவ்யூ, அம்பையர்ஸ் ரிவ்யூல தப்பிச்சுது. இன்னொரு எல்பிடபிள்யூ கொடுத்து அப்கோர்ஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சு ரிவ்யூல. பட் அதை தவிர வேற நிறைய ரூட் வந்த உடனே அவர் வந்து 4-5 தடவை பீட் பண்ணார் ஒரே ஓவர்ல. கண்டினியூஸா அவர் வந்து ஒரு லாங் ஸ்பெல் வேற போட்டாரு. அவர் தான் மேக்சிமம் ஒரே எண்ட்ல நல்ல 2 எண்ட்லயும் நல்ல பெரிய பெரிய ஸ்பெல்லா போட்டிருக்காரு. ஸோ சிராஜை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல விட்டு பாத்தீங்கன்னா நல்லா போட்டிருக்காரு. பட் மீதி அதர் பவுலர்ஸ் எல்லாருமே டிசப்பாயின்மெண்ட் எக்ஸப்ட் பும்ரா. ஸோ பும்ராக்கு இருக்கிற ஸ்கில்ஸ், பும்ராக்கு இருக்கிற ஒரு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டிஸ் எதிர்பார்க்க முடியாது. பட் அட்லீஸ்ட் டைட்டா போடலாம். அக்கேஷனலி ஏதாவது ஒரு நல்ல பால் போட்டு ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்கலாம். அதை நாளைக்கு பண்ணாதான் இந்தியா வந்து ஓரளவுக்கு 400-425 ரன்னுக்குள்ள ஆல் அவுட் ஆக்க முடியும். ஸோ இது வந்து இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் பெரிய லெவல்ல டிஸ்கஸ் பண்ணி நாளைக்கு வந்து கொஞ்சம் நல்லா பெட்டர் ப்ரிப்பேர்டா வரணும் அப்படிங்கறது தான் நம்மளுடைய ஆசை. ஓகே சார், இந்த கேட்ச் டிராப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஜெய்ஸ்வால் கேட்ச் டிராப் பண்ணாரு, அவர் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு இப்போ. அதை தொடர்ந்து ஜடேஜா ஈஸியஸ்ட் கேட்சை வந்து டிராப் பண்ணாரு, அவர் ஒரு 1/2 சதத்தை அடிச்சாரு.
ஸோ இந்த மாதிரி கேட்ச் ட்ராப் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் மேட்சஸ்ல வந்து எவ்வளவு குரூஷியலா அமையும்? ஷாக்கிங் அண்ட் டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா, 2 பேருமே பெஸ்ட் ஃபீல்டர்ஸ். 2 பேருமே கலி பாயிண்ட் நல்ல டிஃபிகல்ட் கேச்சஸ் எல்லாம் பிடிச்ச ஒரு அலர்ட் கிரிக்கெட்டர்ஸ். அவங்க 2 பேரும் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள் கேட்சை டிராப் பண்ணது ரொம்ப ஏமாற்றமா இருக்கு. அதுவும் ஜடேஜா விட்ட கேட்சும் வந்து ரொம்ப லாங் இது. அதனால பெரிய பெரிய பாதிப்பு தான் நமக்கு. அவர் வந்து 20-25 ரன்ல இருக்குச்சு டிராப் பண்ணார்னு நினைக்கிறேன் டெக்கெட்டை. அவருக்கு 15 ரன்ல ஆமா 15 ரன் இருக்குச்சு. அவர் வந்து 65 ரன்னுக்கு மேல 60க்கு மேல அடிச்சிட்டு போயிருக்காரு. அதே மாதிரிதான் ஒரு செஞ்சுரியன் வந்து இவர் கேட்ச் விட்டாரு ஜெய்ஷ்வால். ஜெய்ஷ்வாலை நம்ம வந்து பிரைஸ் பண்ணியிருந்தோம். கலியில வந்து அவர் வந்து பழைய அந்த வெங்கட்ராகவன் அந்த மாதிரி லெவல் ஃபீல்டர் அப்படின்லாம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். இது வந்து எதிர்பார்க்காத ஒரு ஏமாற்றம் தான். ஃபீல்டிங்கும் நல்லா டைட்டன் பண்ணணும் அண்ட் சப்போர்ட் பவுலர்ஸ் நல்லா போடணும். இதுதான் நமக்கு வந்து தேவை நாளைக்கு. அதை தொடர்ந்து நம்பர் 1 பவுலர் அவருமே லாஸ்டா 4 விக்கெட் எடுத்து கொடுத்திருப்பாரு. பட் அவரோட ஒரு சின்ன தவறுனால அந்த ஒரு விக்கெட் மிஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு நோ பால். இது அந்த ஓவர்ல 4 நோ பால் போட்டான்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா சார். ஆமா என்னவோ தெரியல. அவர் வந்து விக்கெட் எடுக்கணும்னு ஒரு ஆன்சைட்டி அவருக்கு பாருங்க. அவ்வளவு ஒரு ஸ்கில்ஃபுல் போலர், அவ்வளவு ஒரு சக்சஸ்ஃபுல் போலர், அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டு போலர். அவருக்கே ஒரு பதட்டம். கடைசி ஓவர்ல எப்படி ஒரு விக்கெட் எடுக்கணுங்கிற இந்த ஒரு ரொம்ப ஓவர் கான்சென்ட்ரேஷன்ல தான் வந்து அவருக்கு வந்து அக்ரெசிவ் அட்டெம்ப்ட்ல தான் அந்த நோபால்லாம் விழுந்தது. எனவே ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அவர் இல்லைன்னு இன்னைக்கு வந்து என்ன ஆயிருக்கும்னு தெரியாது. அந்த அளவுக்கு அவர் இல்லைன்னா அப்படி ஒரு ஏமாற்றமா இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு பாதிப்பு இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய இதுல கவலையில இருக்க முடியாது. கவலையா தான் இருக்கும். ஸோ பூம்ராக்கு சப்போர்ட் பவுலர் வேணும். சிராஜ் போட்டாரு, நல்லா போட்டாரு. ஆனா எல்லா ஸ்பெல்லும் நல்லா போடணும். முதல்ல இருந்தே ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல சப்போர்ட் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். 5-6 விக்கெட் லூஸ் ஆயிருக்கும். அதனால பிரசீத் கிருஷ்ணா நல்ல ரைட் ஏரியாஸ்ல போடணும். நம்பர் 2 ஷாட் நிறைய லூஸ் பால் போட்டாரு, நிறைய ஷார்ட் பால் போட்டாரு. அவர் ஷார்ட் பால் வந்து எதுவுமே நல்ல ஏரியாஸ்ல வேலை. அதனால ஈஸியா புல் பண்ண முடிஞ்சு, ஈஸியா உட் பண்ண முடிஞ்சுது. 4 அடி காட்டாலும் சிங்கிள் 2 அப்படின்னு ரொட்டேட் பண்ண முடிஞ்சது அவரை. ஸோ பிரசீத் கிருஷ்ணா ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் இன்னைக்கு. ஷர்துல் தாக்கூர் இன்னைக்கு 3 ஓவரை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் வந்து அவருக்கு ஒன்னும் கிரிக்கெட்டிங் கேரியர் இருக்கா அப்படிங்கிற சந்தேகமே வந்துருது. அந்த அளவுக்கு சாதாரண போலிங் அவருக்கு. எல்லாமே வெரி ஈஸி பால். எவ்ரி திங் வாஸ் பிளேயபிள். கம்ஃபர்டபுளா ஆடினாங்க 2 கிரிக்கெட்டர்ஸும். ரூட்டும் சரி, ஓலிபாப்பும் சரி ரொம்ப ஈஸியா ஆடினாங்க. அதனாலதான் அவர் உடனே எடுத்துட்டாரு. கொஞ்சம் லேட்டா கொண்டு வந்தாரு. அவருக்கு வந்து பால் ஷைன் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் கொண்டு வந்தாரு. பட் அவர் 4th சீமர் தான். ஏன்னா நமக்கு வந்து 3 டாப் சீமர்ஸ் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பின்னர்ஸ். அதுக்கப்புறம் தான் அவர் கொண்டு வர முடியும். ஒரு 5-6 ஓவர் முன்னாடி கொண்டு வந்திருக்கலாம். 1 ஓவர் 2 ஓவர் ட்ரை பண்ணிருக்கலாம். பட் வந்து சிராஜ் நல்லா போட்டிருந்தாலும் அவருக்கு எக்ஸ்டெண்டட் ஸ்பெல் கொடுத்தனால இவர் கொண்டு வரது லேட்டா போயிடுது. அதுதான் பாதிப்பே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. பட் எப்ப போலிங் போட்டாலும் அதை வந்து டைட்டா போடணும். விக்கெட் எடுக்கிறோமோ இல்லையோ அதை வந்து டைட்டா போட்டு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணாம இருக்கணும். அவர் ரொம்ப ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணாரு. பிரசீத் கிருஷ்ணாவும் அதே தப்பதான் பண்ணாரு. ஓகே சார். இப்ப டே 3 எந்த மாதிரி போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு சார்? டே 3 தான் ஸ்டார்ட் தான். ஃபர்ஸ்ட் ஓவர்ல அகைன் பூம்ரா ஃப்ரெஷ்ஷா இருப்பாரு. அண்ட் பூம்ரா ஒரு விக்கெட் கொடுக்கலாம், ஒரு 1-2 விக்கெட் எடுத்து கொடுக்கலாம். அதை ஃபாலோ பண்றதுக்கு யார் இருக்கா? அவரால் 5 ஓவர் தான் போட முடியும். 4 ஓவர் இல்ல 5 ஓவர் ஒரு ஸ்பெல்லு போட முடியும். அந்த ஸ்பெல்லு முடிஞ்ச உடனே இன்னும் ஒரு மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்தாதான் அடுத்த ஸ்பெல்லு வர முடியும். அந்த கேப்ல வேற யார் நல்லா போட போறாங்க? சிராஜ் நல்லா போட போறாரா? பிரசீத் கிருஷ்ணா நல்லா போட போறாரா? இல்லைன்னா ஜடேஜா நல்லா போறாரா? எனக்கு ஷர்துல் தாக்கூர் மேல இன்னைக்கு பவுலிங் பார்த்ததுக்கு அப்புறம் நம்பிக்கையே இல்லை. உண்மையை சொல்றேன்னா என்னுடைய கணிப்புல அவர் அதை நான் தப்புன்னு ப்ரூவ் பண்ணான்னா எனக்கு தான் சந்தோஷம். அது இந்தியன் டீம் தான் பெனிஃபிட்டா போறது. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் டுடே இஸ் த மோஸ்ட் டிசப்பாயிண்டிங். ஸோ நாளைக்கு வந்து சப்போர்ட் பவுலர்ஸ் நல்லா போட்டு பூம்ராவும் நல்லா ஆரம்பிச்சு கொடுத்தாருன்னா ஸ்டில் 300-350 ரன்னுக்குள்ள கண்டெயின் பண்ணி 120 ரன் 130 ரன் லீடு எடுத்தோன்னா இந்தியா கேன் ஸ்டில் கெட் இன் டு வின்னிங் பொசிஷன். அதாவது ஒரு லீடிங் பொசிஷன்ல வரலாம். இன்னைக்கு வந்து 550 ரன் அடிச்சிருந்து அவங்கள வந்து ஒரு 142 for 2-3 ஒரு விக்கெட் எடுத்திருந்தோம்னா அது வேற ஒரு பொசிஷன்ல இருந்திருக்கும், பெட்டர் பொசிஷன்ல இருந்திருக்கும். அந்த பொசிஷனை கோட்டை விட்டதுக்கு அப்புறம் நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்ல கேமை வந்து
திருப்பி கொண்டு வரலாம் நம்ம கைக்கு. அதுக்கு ஓகே. சான்சஸ் இருக்கு. அதுக்கு வந்து டீம் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் அ ஹோல் டீம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும். அதுக்கு முக்கியமான தேவை வந்து சப்போர்ட் பவுலர்ஸ் நல்லா போடணும். சப்போர்ட் பவுலர்ஸ் எல்லாரும் மெயின் பவுலர்ஸ் தான். எல்லாரும் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு 5 பவுலர் போடுறாங்கன்னா எல்லாருமே வந்து விக்கெட் எடுக்கணும், இல்லைன்னா டைட்டா போடணும், இல்லைன்னா ஒரு டாக்டிக்கலா அந்த நேரத்துல என்ன பண்ணணுமோ அதை பண்ணணுங்கிற ஒரு பண்ண வேண்டியவங்க தான் அவங்க எல்லாம். அதை பண்ணணும், அவங்களுடைய பேசிக் டியூட்டிஸை பண்ணணும். ஃபீல்டிங்கை நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். கோர்ஸ் இது வந்து எதிர்பார்க்காத ஒரு ஃபீல்டிங், பர்டிகுலர்லி ஒரு ஜடேஜா மாதிரி ஒரு ஃபீல்டர் கேட்ச் விடுறது, ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு ஃபீல்டர் கேட்ச் விடுறதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை நம்ம. அதையும் டைட்டன் பண்ணணும். ஸோ முக்கியமான விஷயம் தான். வேற ஒன்றும் நம்ம கேப்டன்சில கூட ஒன்றும் தப்பு சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை. எல்லாமே அவர் வந்து ஃபர்ஸ்ட் 25-30 ஓவர்ல ஷைன் இருக்குச்சு. அவர் வந்து எல்லா மெயின் பவுலர்ஸும் யூஸ் பண்ணணும்னு பண்ணாரு. அதனாலதான் இவரை வந்து கொண்டு வரல, ஷர்துல் தாக்கூரை கொண்டு வரல. அது ஒரு 2-3 வாரம் முன்னாடி கொண்டு வந்திருக்கலாம். அந்த தப்பை தவிர வேற ஒன்றும் தப்பு பண்ண மாதிரி தெரியல. அதுவும் இவரை வந்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ணார். பும்ராவை டீக்கு முன்னாடி கூட ஒரு ஓவர் கொண்டு வந்துட்டு அப்புறம் டீக்கு அப்புறம் ஸ்பெல் கொடுத்தாரு. அதுலதான் செகண்ட் விக்கெட் விழுந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அஸ் அ கேப்டன், அதுல வந்து ஃபர்ஸ்ட் செஷன் அஸ் அ கேப்டன், இந்த அதாவது ஒரு ஃபீல்டிங் பண்ணச்சே. அதுல வந்து நாட் பேட். டெஃபினட்டா ஹி ஹஸ் மேட் அ டீசன்ட் ஸ்டார்ட். ஸோ இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்க, கேமை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும் கோச்சுக்கிட்டே இருந்து, நிறைய எக்ஸ் ஃபார்மர் பிளேயர்ஸ்ல இருந்து இன்புட் கிடைக்கும். அதனால நாளைக்கு அதை திருத்திண்டு முக்கியமாக இந்த அதர் பவுலர்ஸ் நல்லா போடணும். அண்ட் இன்னொரு விஷயம், கருண் நாயர் பேட்டிங்ல ஃபெயிலியர் ஆயிட்டாரு, பட் 2 கேட்ச் பிடிச்சாரு. ஃபர்ஸ்ட் கேட்ச் நல்ல கேட்ச் உண்மையிலேயே. சோ அதனால அவர் வந்து அட்லீஸ்ட் ஷோட் இஸ் பிரசன்ஸ். இன்னும் நம்ம சாய் சுதர்சன் தான் இன்னும் அவருடைய பிரசன்ஸே காட்டல. இன்னும் பேட்டிங்ல டக் அடிச்சுட்டு இப்போ ஃபீல்டிங்லயும் ஒன்னும் பிரமாதமா ஒன்னும் தெரியல. ஃபார்வர்ட் ஷாட் லெக்ல நின்னாரு ஜடேஜா. ஒன்னும் அவருக்கு ஒன்னும் சான்ஸ் கிடைக்கல. ஆனா இப்ப செகண்ட் இன்னிங்ஸ் டெஃபினட்டா பேட்டிங் இருக்குங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால 2 பேருக்குமே வந்து செகண்ட் இன்னிங்ஸ் சான்ஸ் இருக்கு. அதனால இப்போ வந்து நம்ம டெஃபினட்டா வந்து கேம் ஹஸ் நாட் கான் அவுட் ஆஃப் இந்தியா ஹேண்ட். நம்ம கையில இருக்க வேண்டிய கேமை கொஞ்சம் கை விட்டுட்டோம். அதை வந்து திருப்பி நம்ம கைக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்ல கேமை வந்து நம்ம லெவலுக்கு நம்ம கைக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு நிறையவே இருக்கு. ஓகே சார், பார்க்கலாம் சார். டே 3 என்ன மாதிரி போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. இன்னைக்கு மழை வந்து கொஞ்சம் ஆட்டம் தாமதமானதுனால டே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ டே 3 எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.